ஓபிஎஸ் புதிய கட்சியின் முதல் மாநாடு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் நமது அண்ணன் ஓபிஎஸ். வெளியேற்றப்பட்டதிலிருந்து நாங்களும் அதிமுகவினர் தான், எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. ஏன்னா அதிமுகவிற்காண்டி எவ்வளவோ உழைப்புகளை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எவ்வளவோ முயற்சிகளையும் சட்ட போராட்டங்களையும் எடுத்து பார்த்தார் ஓபிஎஸ். இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு ஏமாற்றங்கள் மட்டும்தான் மிஞ்சியது அப்படின்னு, பாஜகவை நம்பியும் ஏமாற்றம் என்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் கூட்டணி. அப்ப கூட்டணி இருக்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்வதைத்தான் பாஜக கேட்கும். அப்படி இல்லை என்றால் ஒரே மேடையிலே பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் இருப்பார், டிடி தினகரனும் இருப்பார், எடப்பாடி பழனிசாமி இருப்பார். கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்ய முடியாது. அப்படிங்கிறனால எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிற நிபந்தனை விதித்திருப்பதாகவும் அதன் காரணமாக பாஜக சரி என்று சொல்லி இருப்பதாகவும் தான் செய்திகள் வெளியாகியிருந்தது. அதன் காரணமாகத்தான் புதிய கட்சியை தொடங்கக்கூடிய வேளையில் ஓபிஎஸ் இறங்கி இருப்பதாக தற்போது தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் கண்டிப்பாக ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும். அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படிங்கிற மாநாட்டை நடத்தினார் நமது ஓபிஎஸ். அதுவும் வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இந்த இரண்டு நபர்களுமே சேர்ந்து மாபெரும் அளவிலே ஒரு மாநாடு நடத்தி வெற்றியும் கண்டாங்க. அந்த நேரத்தில் எத்தனாயிரம் தொண்டர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதைவிட 2-3 மடங்கு அதிகமாக தொண்டர்களை வர வைத்து, என்னிடமும் தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கும் இருக்கிறது, தொண்டர்கள் பலம் எங்களுக்கும் தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிறதை பாஜக மற்றும் எடப்பாடி போன்றவர்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் மாநாட்டை எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தகவல் என்பது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது முதல் மாநாடு திருச்சியிலே போடலாமா அல்லது கோவையிலே போடலாமா? ஆரம்பத்திலே 2வது மாநாடு கோவையிலே போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முடிவை கைவிட்டார். அதன் காரணமாக கோவையிலே 2வது மாநாடு போடுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் அப்போது இருந்த போதிலுமே கைவிடப்பட்டது. ஆனால் இந்த முறை புதிய கட்சியுடன் கட்சியுடைய பெயர், கொடி அனைத்தையுமே இந்த முதல் மாநாட்டிலே அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆலோசனை செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப இருந்து ஆரம்பித்தால் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகள் பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டதால் அதிமுகவிலிருந்து வெளியேறிய கட்சிகளை மறுபடியும் நமது ஓபிஎஸ் உடன் கூட்டணி இணைத்து விஜய், சீமான் போன்றவர்களையும் கூட்டணியில் இணைத்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக போட்டியிடக்கூடிய ஒரு வேலைப்பாடுகளையும் ஒரு ஆலோசனையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. அது மட்டுமல்லாமல் தற்போது ஓபிஎஸ் உடைய முதல் மாநாடு நடத்தக்கூடிய அந்த இடங்களை தேர்வு செய்வதற்கு ஆட்கள் நியமிக்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.